உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை வெட்கப்படும்படி செய்திடுவீர். வெட்கப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். It's from the book of Isaiah, chapter 54 and verse number 15. Behold, they shall surely gather together, but not by me. Whosoever shall gather together against you shall fall for your sake. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் இதை அழகாக சொல்வார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இல்ல, கர்த்தர் நம் பட்சத்தில் வந்து அவர் இருக்கும்போது நிறைய பேர் நமக்கு விரோதமா வருவாங்க. ஆனால் அவர்களால் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டம் என்னால கூடல. உனக்கு விரோதமாக பிரியமானவர்களே ஒருவன் அந்த கூட்டத்தை கூட வச்சான். எவர்கள் உனக்கு விரோதமாக பிரியமானவர்களே பேசினார்களோ, உனக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ, கர்த்தர் ஒன்று செய்வாராம், அவர்களை உன் பட்சமாய் வர வைப்பாராம். அதனால என்னைக்கு உனக்கு எதிராக நிற்கிறாங்கன்றதுனால கலக்காது. ஒரு நாளைக்கு ஆதரவை தேடி, உதவியை தேடி. யோசேப்புக்கு விரோதமா அவன் சொந்த சகோதரர்கள் இருந்தார்கள். கர்த்தர் பிரியமானவர்களே அவர்களை யோசேப்பு கிட்ட வர வச்சார். யோசேப்பை நம்பிதான் பிழைக்கணுன்ற நிலைக்கு. அது போல உன் பேர்ல எரிச்சலா, உன்னை கண்டா பிடிக்காம, உன்னை கண்டாவே ஆகாத நிலையில சிலர் உன்னை இப்ப வெறுக்கலாம். ஆனா நாட்கள் வரும், உன் கையில நன்மையை வாங்க, உன்னால ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு எதுவாய் கர்த்தரும் வாழ்க்கையில் அவர்களை வர வைப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட இப்பொழுது பிரியமல்லே அந்த எதிர்காலத்தை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் சொன்னபடி உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு நண்பர்களும் உண்டு, எதிராளிகளும் உண்டு, நண்பர்கள் போல இருக்கிறவர்களும் உண்டு, ஆண்டவரே சத்துருக்களும் உண்டு. ஆனால் இவர்களுக்கு நடுவில் எங்களுக்குள் ஒருவர் உண்டு. அவர் எப்பொழுதும் எங்கள் நண்பராய், எங்கள் அன்பராய், எங்கள் அப்பாவாய், எங்கள் மேய்ப்பனாய் எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆகையால் அந்த நாளிலே நீங்க சொன்ன வார்த்தைப்படி உனக்கு விரோதமாய் எழும்புவாங்க, ஆனா உன் பட்சத்தில் அவர்கள் வருவார்கள். அப்படி தமது பிள்ளைகள் கர்த்தர் செய்வதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். God bless you, church. Have a blessed day.